தங்கத்தோட விலை 12,000 12,500 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 12,500 வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் டைம் வீடியோலாம் பார்த்துரும்போது நம்ம பெரிய ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கட்டும், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எல்லாமே பிரேக் அவுட் ஆகி 4,100 வரும்ன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் என்னாச்சு, 4,100 வந்துச்சு. அங்கேருந்து நமக்கு ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, சார் இப்போ கீழே வந்துச்சு, திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சுது, இது அப்படியே ஏறிட்டு போயிடுவான், நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் வியூவாக பார்க்கும்போது இப்போ அதனால தான் ஏற்கனவே போட்டிருந்தேன். நான் இது டீட்டெயில் வீடியோ வரக்கூடிய டேஸில் போடுறேன். பட் இப்போ ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக ஒரு வீடியோ மட்டும் கொடுத்தாரு அப்டேட்டு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஒரு வேளை இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், ஸோ ஃபர்ஸ்ட் இதோட லெவல் எங்கே போய் நிற்கும்னா 4,500. இல்லை இது 1 hour சார்ட்டில் இன்னும் பிரேக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் திருப்பி என்ன ஆகும், மறுபடியும் 4,280 அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஃப்ளாக். ஸோ அப்போ 2 ஆப்ஷன் நமக்கு வந்து, ஒன்று இங்கே பிரேக் ஆகி இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படியே மார்க்கெட் வந்து 4,500 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன். இல்லை பிரேக் ஆக முடியலன்னா கரெக்ஷன் வந்துச்சுன்னா 4,280 தான் திருப்பி ஃப்ளாகோட சப்போர்ட் லெவல் இருக்குது. இது S1 ஆக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது பிரேக் ஆகிடுச்சு, ஓகே மார்க்கெட் 4,500 இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த R1 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 4,500 பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாகோட லெவல்ஸே நமக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃப்ளாகோட லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக மறுபடியும் கோல்டு எங்கே போய் நிற்குதுன்னா 4,800. ஸோ மறுபடியும் கோல்டோட மேஜர் லெவல் எங்கே இருக்குது, 4,800 இருக்குது. இப்போ இந்த 4,800ன்றது எதை லெவல்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஏற்கனவே அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம்ல பிரேக் அவுட்டுக்கு, அந்த பிரேக் அவுட்டுக்கான ரீடெஸ்ட் லெவல் ஆகிடும். ஸோ இந்த பிரேக் அவுட் இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு இதுக்கான ரீடெஸ்ட் லெவலாக இந்த லெவலில் இருக்கும். ஸோ அப்போ திருப்பி இங்கேருந்து வரும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 to 618 ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கோல்டு இந்த லெவல்ஸ் பிரேக் ஆச்சுன்னா 4,500 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த மேஜர் லெவல் வந்து 4,800 700 to 800 போய் ரீச் ஆகும். அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கோல்டு கீழே நான் சொன்ன மாதிரி சிட்டு போட்டவங்க இவங்களுக்குலாம் யூஸ் ஆயிருக்கும். நான் கூட அந்த டைமில் தான் லோவஸ்ட்டில் வாங்கியிருந்தேன். நான் டீட்டெயில் வீடியோ போடும்போது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கோல்டு கிளியர்லி இன்சைட் சேனல் நமக்கு ப்ளஸ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது சின்ன அப்டேட், நான் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன் நான்.